ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு செகண்ட் சம்மில் தேர்டு சப்டிவிஷன். ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 3/4, பி வந்து 1/2. நம்மக்கிட்ட கரஸ்பாண்டிங் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A1, A2, A3 3 டேர்ம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே போதுமானது. இப்போ கண்டுபிடிப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா அதுக்கு எழுதணும். அது தெரிஞ்சால் மட்டும் தான் இந்த சம் முடியும். an is equal to a plus n minus 1 into b. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ நம்ம a1 கண்டுபிடிச்சிடலாமா? a என்னது 3/4 plus 1 minus 1 into d என்னது 1/2. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ வந்து A1 என்னவோ அதே தான் ஏவும், ஏ என்னவோ அதே தான் A1ம். ஸோ 0 into 1/2 0 ஆகிடும். ஸோ என்னோட ஆன்சர் 3/4. ஸோ இப்போ A2. ஸோ A இருக்கிற இடத்துல 3/4 ப்ளஸ் n இருக்கிற இடத்துல 2 minus 1 into d. ஸோ அப்போ 3/4 ப்ளஸ் 1 into 1/2. So 3/4 plus 1/2. So இது multiply, இது multiply, இது multiply. So 6 plus 4/8. So அப்போ 10/8. Okay, இதை அடிச்சு கூட கொடுத்துங்க. So 2 டேபிளில் 4 times 5 times. So A2 முடிஞ்சது. இப்போ A3. ஸோ ஏ என்னது 3/4. ஏ இன்ட்டு ஏ பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி என்னது 1/2. ஸோ அப்போ 3/4 ப்ளஸ் 2 இன்ட்டு 1/2. ஸோ இந்த 2 கேன்சல். ஸோ அப்போ 3/4 ப்ளஸ் 1. இப்போ இந்த ஹோல் டேர்மில் 1 மட்டும் தான் மிச்சம் இருக்குது. அதை எழுதிக்கணும், விட்டுறக்கூடாது. ஸோ ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், ஒரு பக்கம் நம்பர், நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 4 1s are 4/4. ஸோ என்னோட ஆன்சர் 7/4. ஸோ சீக்வன்ஸ் என்ன, A1, A2, A3. ரைட்டா? A1, A2, A3. ஸோ A1 அப்படின்றது 3/4, A2 அப்படின்றது 5/4, A3 அப்படின்றது 7/4. இதுதான் நாம் கண்டுபிடிச்ச கரஸ்பாண்டிங் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். 3 சம்மும் கிளியரா இருக்கா சாமி? ஸோ இந்த சம் போடணும் அப்படின்னா யூ நீட் டு நோ திஸ் ஃபார்முலா. an இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இதை tn அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். ரைட்டாக்கண்ணா? ஸோ தேர்ட் சம்பா. தேங்க்யூ.